பாசத்துக்குரிய அன்பு அப்பா சேங்கமாரி அப்பாவுக்கு வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு எங்கள் அண்ணே தொழிலதிபர் திருநாகரசன் அண்ணனுக்கு வணக்கம். ரொம்ப நன்றி. அங்கிட்டு நிற்கிறாள்லாம் இடம் இல்லைல்லப்பா, அவ்வளோதான். ஆளுக்கு ஒரு தட்டியை வேணா வச்சுட்டு போங்க, கொஞ்சம் வாலியம் வைங்க. எப்போ பார்த்தாலும் மொட்டை போட்டுக்கிட்டே இருக்கேன், என்னடா மசுரு தலையுமா தலையாதா? ஹலோ ஹலோ ஹலோ. அன்னை தந்தை நான் வணங்கி திருப்பவனம் எத்தனை புண்ணிய தலத்திலே ஒரு தளம் திருப்பவனம் வட்டாரத்தில் பக்கத்து ஊரு கிராமத்தில் வருகிற அண்ணன் தம்பிகளை வணங்கி திருப்பவனம் புதிரு கிராமத்தில் என் கட்டண கட்டழகி நமக்கு குமாரியம்மன் குடியிருக்கா குங்கும பொட்டழகி பொல்லாத குமாரியம்மன் குடியிருக்கா குங்கும பொட்டழகி.
சொல்லு சுத்தமா வாசிக்கிறாருன்னா மிருதங்க சக்கரவர்த்தி வந்து மதுரை தமிழ்நாடு நாடக நடிகர் சங்கத்தினுடைய தலைவர் அரசகுலம் டிவி ஜெயஞ்சித்தப்பாவுடைய மாணவன். வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் ப்ரோ. இவன் யாரு? தாளம் போறாளா? அப்ப வாங்கப்பா, இந்த பொன்னாடையை போத்தி விட்டுருங்க பாய். போத்தி விட்டீங்கன்னா நீங்க நாடகத்தை பார்த்து ரசிப்பிய, நாங்க கட்டி பிடிச்சி பெறலுவோம். ஹலோ ஹலோ, என்னடோ கேக்குது? பூக்கடை வேட்டை கருப்பு வேட்டை குமார், நீ அப்படித்தான சொன்ன முட்டனாக்கு முட்டை. பூக்கடை வேட்டை குமார் சார்பாக 201 ஆரம்பத்திலே 200 வந்த என்னத்தடா ஒன்றுக்கு 7 வண்டியை பிடிச்சி வர்றோம்டா, தீச்சட்டி எடுக்கிற ஆளு மாதிரி நம்ம 300 சேர்த்துறாரு. இன்னும் 200 வாங்க, ரவுண்டா இருக்கட்டும்னே. அவர் அந்த மொய் நோட்டில் வர வைடா 200. மதிப்புக்குரிய அன்பு உறவுகள், எங்களது திருப்புவனம் பேரூராட்சி சேர்மன் தா சேங்கமாறன் பிஏ அவரது தலைமையிலும் முன்னாள் பேரூராட்சி சேர்மன் திருமதி அன்பு தாயார் வசந்தி சித்தப்பு சேங்கமாறன் தொழிலதிபர் திருப்புவனம் புதூர் திருநாக்கரசு இவங்க குடும்பத்தார் நடத்தும் பிரார்த்தனை நாடகமாக வள்ளிதர்ம நாடகத்துக்கு எங்களை வரவழைத்து அண்ணன் திருநாக்கரசு சார்பாக எனக்கு முன்னாடி ஒத்து கௌரவப்படுத்துறாங்க. கேமரா ஹார்மோனி எடுத்து கொண்டிருக்கும் வக்கனா குண்டு கருப்பசாமி, அவர் தான் ஹார்மோனியா. அவன் இவன் இளந்த பழம் பறக்கிறேன், அவன் வேலுமுறையமை. மிருதங்க அன்பு தம்பி மருது தோப்பூர் மருது அவர்களுக்கு முன்னாடி பார்த்து கௌரவப்படுத்துகிறார்கள். பல பாத்தி எடுத்து கொண்டிருக்கும் ஒரு மணிக்கு 1000 அங்கே மணிவேல். நடிகர் இப்போ வரமாட்டாங்க, பூரா பெட்ரூம்ல இருக்காங்க. அப்புறம் வருவாங்க, வரும்போது போட்டுக்குருவான். அவர்களுக்கு பிரபு நாடனந்தல் ஒன்றிய கவுன்சிலர் சிப்பையா அவர்கள் கைத்தற இருக்கிறார்கள். முன்னாடி ஓத்து கௌரவப்படுத்திய அன்பு மச்சான் சுப்பையா அவர்களுக்கு எங்கள் நாடக குடும்பத்தின் சார்பாக நன்றி. மச்சான் காசு இருந்தா கொடுங்க மச்சான். சரி மச்சான், ரொம்ப வறட்சியில் மச்சான், பெட்ரோல் விலை கூட்டி விட்டாங்க. ஹலோ ஹலோ, அண்ணன் பேரு பூவந்தி ஒன்றிய கவுன்சிலர் மணிகண்டன் அவர்கள் சார்பாக கைத்தராடு எனக்கு முடியாது. பூவந்தி ஒன்றிய கவுன்சிலர் எங்க அண்ணன் மணிகண்டன் அவர்களுக்கு ரொம்ப நன்றி. காசு இல்லையானே, இந்த பொன்னாடை நீங்களும் பத்திரிய, நானு இதே பொன்னாடைய அன்பாளையத்துக்கு வர்ற ஆளுக்கு நான் போட்டு விட்டுருவேன். அப்புறம் இது என்ன உன்னை அடக வைக்க முடியும்? பேப்பைய மேனே நடிகர் இப்போ வரமாட்டான், ஊரும் பெட்ரூம்ல படுத்திருப்பான். சரி சரி, அவங்க அலாரம் வச்சு ஒன்றைத்தான். திருப்புவனம் இந்த புண்ணிய பூமியில் இன்று நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற ஸ்ரீ வள்ளிதர்ம நாடகத்திற்கு பப்புனாக நடிக்கும் ராதாகிருஷ்ணன் அவர்களுக்கு வானரங்கள் கனி கொடுத்து மந்தியோடு கொஞ்சும், மந்தி சிந்தும் கனிகளுக்கு வான்கவிகள் கெஞ்சும், காணவர்கள் வழி எறிந்து வானவரை அழைப்பர். அந்த மாட்டை அங்கிட்டு பத்தி விடுங்க, மாடு சுத்துது, தயவு செய்து மாட்டுக்காரன் கயத்தை போடுப்பா. இந்த கொடுமையாடா, விடுங்க விடுங்க, கோயில் மாடுப்பா, கோயில் மாடு. அது 3 நாளைக்கு இங்கேதான் கிடக்கும். அமைதியா உட்காருங்க உட்காருங்க. இவ்வரங்க மேடையில் பப்புனாக நடிக்கும் ராதாகிருஷ்ணன் அவர்களுக்கு இங்கே பார்க்கின்ற பொழுது மக்கள் கடல் அலை இங்கே கூடியிருக்கின்றது. குற்றாலத்தை போல் இங்கே சாரல் மலையும் இங்கே வந்து கொட்டுகின்றது. வானரங்கள் கனி கொடுத்து மந்தியோடு கொஞ்சும், மந்தி சிந்தும் கனிகளுக்கு வான்கவிகள் கெஞ்சும், காணவர்கள் வழியிருந்து வானவரை அழைப்பர். கமட சித்தர் வந்து வந்து காய சித்தி விளைப்பர். தேனருவி திரையெலும்பி வானொலியை ஒழுகும், செங்கதுரன் பரிகாலும் தேர்காலும் அழுகும் என்று நமது குற்றால குறவஞ்சியில் நமது ராஜபக்கராயர் கவிஞர் அவர்கள் இந்த குற்றாலத்தை வர்ணித்து, அந்த வானரம் என்றால் பெண் ஆண் குரங்கு, மந்தி என்றால் பெண் குரங்கு, இரண்டும் கொஞ்சி குழாவுகின்ற இந்த அருமையான இந்த இடத்தை பார்க்கும் பொழுது மிக அருமையாக இருக்கிறது என்று சொல்லி என்னுடைய சொட்டதட்டி ஊராட்சி மன்ற தலைவர் என்கின்ற முறையில் அண்ணன் ராதாகிருஷ்ணன் அவர்களுக்கு இந்த 500 ரூபாயை அன்பளிப்பாக அளிக்கிறேன். இவ்வளவு தூரம் பேசி 500 தானே, பெருசா 12,000. அட கண்டாளி மனே, கெடுத்து போடுவானாடா. என்னுடைய மாப்பிள்ளை மணிகண்டனுடைய சிஷியர் ஹார்மோனியம் வாசித்துக் கொண்டிருக்கும் கருப்புசாமி அவர்களுக்கு என்னுடைய சார்பாக 500 ரூபாய் அன்பளிப்பாக அளிக்கிறேன்.
பேரன்பு கொண்ட பெரியோர்களே, தாய்மார்களே, மானாமதுரை தொகுதியின் சார்பாக, எனது குடும்பத்தின் சார்பாக, எனது தாய் மாமன் மரியாதைக்குரிய எம்கேஆர் அவர்களுக்கு சேங்கை மாறன் அவருடைய குடும்பத்தின் சார்பாக இந்த பொன்னாடை போட்டுக்கிறேன். அன்பருக்குரியவர் சொன்னாரே, எனது தாய் மாமன் மணிகண்டன் அவருடைய தம்பி அவர்களுக்கு இந்த பொன்னாடை என் குடும்பத்தின் சார்பாக அளிக்கின்றேன். நம்ம மண்ணிற்கு வந்திருக்கும் எனது அன்பு நண்பர் உடன்பிறவா சகோதரர் எம்கே ராதாகிருஷ்ணன் அவர்களுக்கு என் குடும்பத்து சார்பாகவும் நம்ம ஊர் சார்பாகவும் தம்பி அவன் மேன்மேலும் வளர வாழ்த்துகிறேன். தேங்க்ஸ். பொன்னாடை போத்து கௌரவப்படுத்தி எங்கள் அண்ணன் மணியண்ணனுக்கு ரொம்ப நன்றி. நன்றி 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 அண்ணே, நன்றி அண்ணே. எங்களுக்கெல்லாம் பொன்னாடை போத்தி இந்த மேடைக்கு தொடர்ந்து 3வது ஆண்டு அன்பு சுத்தப்பு திரு சேர்மன் பெருந்தகை சேங்கமேரன் அவர்களுக்கும் அன்னை திருநாகரசர் அவர்களுக்கும் மற்றும் அத்தனை உறவுகளுக்கு நெஞ்சார்ந்த நன்றியும் வணக்கங்களும். அகரன் ஆறுமுகம் நல்ல மனுஷன். அந்த முண்டைக்கு நான் தாய் மாமன்னா எனக்கு வயசு என்னடா? ஏலே, இந்த துண்டெல்லாம் எடுத்துக்கொண்டு சிமுனி சாக்கில் போடுங்கடா. அதுதான் சொன்னல, போட்ட துண்டை எடுத்துட்டு வந்துட்டேன் முண்டை. பேரன்பு கொண்ட என் உயிரிலும் மேலான என் பாச தமிழ் உறவுகளே, பசித்தோருக்கு உணவு கொடுக்காமல் இருந்ததில்லை என் தமிழே. மற்றவர்களெல்லாம் வாழ வேண்டும், தானும் வாழ வேண்டும், வாழ்ந்து கொண்டிருக்கின்ற உலக தமிழர்கள் அத்தனை பேருக்கும் பாதம் தொட்டு எம்கேஆரின் பணிவான இரவு வணக்கம். முடிஞ்சு சடக். ஒளி ஒளி திருப்பவனம் எங்களுக்கு கண்ணன் ஆடியோ சூப்பர் செய்யும். அருமையான ஆடியோ. 4 பேரும் தாடியோட இருக்காங்க. கல்யாணம் ஆகலையில சிறங்கடா, சிறச்சாத்தன ஆக. இவ்வரங்க மேடையிலே பப்புனக தோண்டி நடிக்கின்ற அண்ணன் ராதாகிருஷ்ணன் அவர்களுக்கு சிவகங்கை மாவட்ட கழகத்தினுடைய துணை செயலாளரும் திருப்புவனம் பேரூராட்சி சேர்மனுமான எனது பாசமிகு மாமா தா சேங்கை மாறன் அவர்கள் சார்பாக 5001 ரூபாயை அன்பளிப்பாக அளிக்கிறார்கள். மேடைக்காக இன்னைக்கு கொடுக்கல சித்தப்பாவங்க. எப்ப உதவி கேட்டாலும், அன்பாலயத்துக்கு அரிசி கேட்டாலும் உடனே செய்யக்கூடிய ஒரு வள்ளல் பெருந்தகை சேங்கமாறன் சித்தப்பா பாதத்தை வணங்குறேன் எம்கேஆர். ரொம்ப நன்றிப்பா, நன்றிப்பா. ஏன்னா பசித்தோருக்கு உதவி செய்கிற அத்தனை பேருமே நான் வணங்கக்கூடிய 18ஆம் படியானுக்கு அப்புறம் நான் வணங்குவேன். அவங்க தான் உண்மையிலேயே கருணை. அது யாராக இருக்கட்டும் எனக்கு தேவை கிடையாது. ஏன்னா இந்த இடத்துல இவ்வளோ கூட்டம் கூடுது. இங்கே வர இன்னி இடத்துல போன் வருதுன்னா கப்ளிங் தானே. இன்னி இடத்துல என்ன ஆமா ட்ரம்மு மயன் போன் வருது. இங்கே வர எங்கள் அண்ணனத்தை என்னை என்னை கவனி, யார் அத்தாச்சி அடிக்குதா? இல்லை, ராங் நம்பர். ஸ்மால் கப்ளிங் தான், சீமக்கரை அடிப்பு. உலகத்தில் எல்லாத்தையும் கூப்பிட்டு சத்தியம் பண்ண விட்டோம்னு வைவேன். மனைவியை தவிர யாரையும் கஜா கஜான்னா எவனும் சத்தியம் பண்ண மாட்டேன். அதுக்காக தெரியக்கூடாது. ஆனா இளைஞர்களுக்கு அதுவும் கிடைக்கல. இந்தா இவனுக்கெல்லாம் சுத்தமா கிடைக்காது. ஒல்லி பேக் சாப்பிட்டேன். என்னப்பா ஏன்ட்ட வந்து போட்டோ எடுத்துட்டு ஒருத்தன் உள்ள கொட்டாய்க்குள்ள கேட்குறேன், அண்ணே எம்கேஆர் அண்ணே ஒரு செல்ஃபி எடுத்துக்கிறவா? எடுத்துக்கப்பான்ட்டேன். கிரிச்சுன்னு எடுத்துட்டு போயில இருந்தா கொடு அப்படின்ட்டேன். இதுல என்ன தெரியுதுன்னா, என் தம்பிகளுக்கெல்லாம் ஒரே ஒரு விஷயம், தீய பழக்கத்துக்கு அடிமையாகாதீங்க. கோமாளி
பாசத்துக்குரிய அன்பு அப்பா சேங்கமரை அப்பாவுக்கு வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு எங்கள் அண்ணே தொழிலதிபர் திருநாகரசன் அண்ணனுக்கு வணக்கம். ரொம்ப நன்றி. அங்கிட்டு நிற்கிறாள்லாம் இடம் இல்லைல்லப்பா. அவ்வளோதான், ஆளுக்கு ஒரு தட்டி வேணா வச்சுட்டு போங்க. கொஞ்சம் வாலியம் வைங்க. எப்போ பார்த்தாலும் மொட்டை போட்டுக்கிட்டே இருக்கேன், என்னடா மசுரு தலையுமா தலையாதா? ஹலோ ஹலோ ஹலோ. அன்னை தந்தை நான் வணங்கி திருப்பவனம் எத்தனை புண்ணிய தலத்திலே ஒருதலம் திருப்பவனம் வட்டாரத்தில் பக்கத்தூர் கிராமத்தில் வருகிற அண்ணன் தம்பிகளை வணங்கி திருப்பவனம் புதிர் கிராமத்தில் என் கட்டண கட்டழகி நமக்கு குமாரியம்மன் குடியிருக்கா குங்கும பொட்டழகி பொல்லாத குமாரியம்மன் குடியிருக்கா குங்கும பொட்டழகி.
உண்மையிலே இவ்வளோ ஆர்வமா இவ்வளோ வேகமா சொல்லு சுத்தமா வாசிக்கிறாருன்னா மிருதங்க சக்கரவர்த்தி வந்து மதுரை தமிழ்நாடு நாடக நடிகர் சங்கத்தினுடைய தலைவர் அரசகுலம் டிவி ஜெயஞ்சித்தப்பாவுடைய மாணவன். வாழ்த்துக்கள் ப்ரோ. இவன் யாரு? தாளம் போறாளா? அப்ப வாங்கப்பா, இந்த பொன்னாடையை போத்தி விட்டுருங்க பாய். போத்தி விட்டீங்கன்னா நீங்க நாடகத்தை பார்த்து ரசிப்பிய, நாங்க கட்டி பிடிச்சி பெறலுவோம். அல்லோ என்னடோ கேக்குது. பூக்கடை வேட்டை கருப்பு வேட்டை குமார், நீ அப்படித்தான சொன்ன முட்டநாக்கு முட்டை. பூக்கடை வேட்டை குமார் சார்பாக 201. ஆரம்பத்திலே 200 வந்தா என்ன தடா, ஒன்றுக்கு 7 வண்டியை பிடிச்சி வர்றோம்டா. தீச்சட்டி எடுக்கிற ஆளு மாதிரி நம்ம 300 சேர்த்துறாரு. இன்னும் 200 வாங்க, ரவுண்டா இருக்கட்டும்னே. அவர் அந்த மொய் நோட்டில் வர வைடா 200. மதிப்புக்குரிய அன்பு உறவுகள், எங்களது திருப்புவனம் பேரூராட்சி சேர்மன் தா சேங்கமாறன் பிஏ அவர் தலைமையிலும் முன்னாள் பேரூராட்சி சேர்மன் திருமதி அன்பு தாயார் வசந்தி சித்தப்பு சேங்கைமாறன் தொழிலதிபர் திருப்புவனம் புதூர் திருநாக்கரசு இவங்க குடும்பத்தார் நடத்தும் பிரார்த்தனை நாடகமாக வள்ளி திருமண நாடகத்துக்கு எங்களை வரவழைத்து அண்ணன் திருநாக்கரசு சார்பாக எனக்கு முன்னாடி போத்து கௌரவப்படுத்துறாங்க. கேமரா ஹார்மோனியத்து கொண்டிருக்கும் வக்கனா குண்டு கருப்பசாமி, அவர் தான் ஹார்மோனியா. அவன் இளந்த பழம் பறக்கிறேன், அவன் வேலுமுறையமை. மிருதங்க அன்பு தம்பி மருது தோப்பூர் மருது அவர்களுக்கு முன்னாடி பார்த்து கௌரவப்படுத்துகிறார்கள். பலபாத்தியத்து கொண்டிருக்கும் ஒரு மணிக்கு 1000 ரூபா வாங்குவேன். மணிவேல் நடிகர் இப்போ வரமாட்டாங்க, பூரா பெட்ரூம்ல இருக்காங்க. அப்புறம் வருவாங்க, வரும்போது போட்டுக்குருவான். அவர்களுக்கு பிரபு ஒன்றிய கவுன்சிலர் சுப்பையா அவர்கள் கைத்தர இருக்கிறார்கள். முன்னாடி ஒத்து கௌரவப்படுத்திய அன்பு மச்சான் சுப்பையா அவர்களுக்கு எங்கள் நாடக குடும்பத்தின் சார்பாக நன்றி. மச்சான் காசு இருந்தா கொடுங்க மச்சான். சரி மச்சான், ரொம்ப வறட்சியில் போகுது மச்சான், பெட்ரோல் விலை கூட்டி விட்டாங்க. ஹலோ அண்ணன் பேரு பூவந்தி ஒன்றிய கவுன்சிலர் மணிகண்டன் அவர்கள் சார்பாக கைத்தராடு எனக்கு. பூவந்தி ஒன்றிய கவுன்சிலர் எங்க அண்ணன் மணிகண்டன் அவர்களுக்கு ரொம்ப நன்றி. காசு இல்லையானே. இந்த பொன்னாடை நீங்களும் பொத்திடுறிய, நானு இதே பொன்னாடையே அன்பாளையத்துக்கு வர்ற ஆளுக்கு நான் போட்டு விட்டுருவேன். அப்புறம் இது என்ன உன்னை அடகா வைக்க முடியும்? பேப்பைய மேனே நடிகர் இப்போ வரமாட்டான், ஊரும் பெட்ரூம்ல படுத்திருப்பான். சரி, அவங்க அலாரம் வச்சு 1:30 திருப்புவனம் இந்த புண்ணிய பூமியில் இன்று நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற ஸ்ரீ வள்ளி திருமண நாடகத்திற்கு பப்புனாக நடிக்கும் ராதாகிருஷ்ணன் அவர்களுக்கு வானரங்கள் கனி கொடுத்து மந்தியோடு கொஞ்சும், மந்தி சிந்தும் கனிகளுக்கு வான்கவிகள் கெஞ்சும், காணவர்கள் வழி எறிந்து வானவரை அழைப்பர். அந்த மாட்டை அங்க பத்தி விடுங்க, மாடு சுத்துது, தயவு செய்து மாட்டுக்காரன் கயத்தை போடுப்பா. இந்த கொடுமையாடா, விடுங்க, கோயில் மாடுப்பா. அது 3 நாளைக்கு இணையதான் கிடக்கும். அமைதியா உட்காருங்க. இவ்வரங்க மேடையில் பப்புநகர் நடிக்கும் ராதாகிருஷ்ணன் அவர்களுக்கு இங்கே பார்க்கின்ற பொழுது மக்கள் கடலலை இங்கே கூடியிருக்கின்றது. குற்றாலத்தை போல் இங்கே சாரல் மலையும் இங்கே வந்து கொட்டுகின்றது. வானரங்கள் கனி கொடுத்து மந்தியோடு கொஞ்சும், மந்தி சிந்தும் கனிகளுக்கு வான்கவிகள் கெஞ்சும், காணவர்கள் வழியிருந்து வானவரை அழைப்பர், கமட சித்தர் வந்து வந்து காய சித்தி விளைப்பர், தேனருவி திரையெலும்பி வானொலியை ஒழுகும், செங்கதுரன் பரிகாலும் தேர்காலும் அழுகும் என்று நமது குற்றால குறவஞ்சியில் நமது ராஜபக்கராயர் கவிஞர் அவர்கள் இந்த குற்றாலத்தை வர்ணித்து, அந்த வானரம் என்றால் பெண் ஆண் குரங்கு, மந்தி என்றால் பெண் குரங்கு, இரண்டும் கொஞ்சி குழாவுகின்ற இந்த அருமையான இந்த இடத்தை பார்க்கும் பொழுது மிக அருமையாக இருக்கிறது என்று சொல்லி என்னுடைய சொட்டதட்டி ஊராட்சி மன்ற தலைவர் என்கின்ற முறையில் அண்ணன் ராதாகிருஷ்ணன் அவர்களுக்கு இந்த 500 ரூபாயை அன்பளிப்பாக அளிக்கிறேன். இவ்வளவு தூரம் பேசி 500 ரூபா தானே, பெருசா 12,000 ரூபாய். அட கண்டாளி மனே, எடுத்து போடுவானாடா. என்னுடைய மாப்பிள்ளை மணிகண்டனுடைய சிஷியர் ஹார்மோனியம் வாசித்துக் கொண்டிருக்கும் கருப்புசாமி அவர்களுக்கு என்னுடைய சார்பாக 500 ரூபாய் அன்பளிப்பாக அளிக்கிறேன்.
பேரன்பு கொண்ட பெரியோர்களே, தாய்மார்களே, மானாமதுரை தொகுதியின் சார்பாக, எனது குடும்பத்தின் சார்பாக, எனது தாய் மாமன் மரியாதைக்குரிய எம்கேஆர் அவர்களுக்கு சேங்கை மாறன் அவருடைய குடும்பத்தின் சார்பாக இந்த பொன்னாடை போட்டுக்கிறேன். அன்பருக்குரியவர் சொன்னாரே, எனது தாய் மாமன் மணிகண்டன் அவருடைய தம்பி அவர்களுக்கு இந்த பொன்னாடை என் குடும்பத்தின் சார்பாக அளிக்கின்றேன். நம்ம மண்ணிற்கு வந்திருக்கும் எனது அன்பு நண்பர் உடன்பிறவா சகோதரர் எம்கே ராதாகிருஷ்ணன் அவர்களுக்கு என் குடும்பத்து சார்பாகவும் நம்ம ஊர் சார்பாகவும் தம்பியை மேன்மேலும் வளர வாழ்த்துகிறேன். தேங்க்ஸ். பொன்னாடை போத்து கௌரவப்படுத்தி எங்கள் அண்ணன் மணி அண்ணனுக்கு ரொம்ப நன்றி. நன்றி 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 அண்ணே, நன்றி அண்ணே. எங்களுக்கெல்லாம் பொன்னாடை போத்தி இந்த மேடைக்கு தொடர்ந்து 3வது ஆண்டு அன்பு சுத்தப்பு திரு சேர்மன் பெருந்தகை சேங்கமேரன் அவர்களுக்கும் அன்னை திருநாகரசர் அவர்களுக்கும் மற்றும் அத்தனை உறவுகளுக்கு நெஞ்சார்ந்த நன்றியும் வணக்கங்களும். அகரன் ஆறுமுகம் நல்ல மனுஷன். அந்த முண்டைக்கு நான் தாய் மாமன்னா எனக்கு வயசு என்னடா? ஏலே, இந்த துண்டெல்லாம் எடுத்துக்கொண்டு சிமுடி சாக்கில் போடுங்கடா. அதுதான் சொன்னல, போட்ட துண்டை எடுத்துட்டு வந்துட்டேன் முண்டை. பேரன்பு கொண்ட என் உயிரிலும் மேலான என் பாச தமிழ் உறவுகளே, பசித்தோருக்கு உணவு கொடுக்காமல் இருந்ததில்லை என் தமிழே. மற்றவர்களெல்லாம் வாழ வேண்டும், தானும் வாழ வேண்டும், வாழ்ந்து கொண்டிருக்கின்ற உலக தமிழர்கள் அத்தனை பேருக்கும் பாதம் தொட்டு எம்கேஆரின் பணிவான இரவு வணக்கம். முடிஞ்சு சடக். ஒளி ஒளி திருப்பவன் எங்களுக்கு கண்ணன் ஆடியோ சூப்பர் செய்தி, அருமையான ஆடியோ. 4 பேரும் தாடியோட இருக்காங்க, கல்யாணம் ஆகலையில. சிறங்கடா, சிறச்சாத்தான ஆக. இவ்வரங்க மேடையிலே பப்புனாக தோண்டி நடிக்கின்ற அண்ணன் ராதாகிருஷ்ணன் அவர்களுக்கு சிவகங்கை மாவட்ட கழகத்தினுடைய துணை செயலாளரும் திருப்புவனம் பேரூராட்சி சேர்மனுமான எனது பாசமிகு மாமா தா சேங்கை மாறன் அவர்கள் சார்பாக 5001 ரூபாயை அன்பளிப்பாக அளிக்கிறார்கள். மேடைக்காக இன்னைக்கு கொடுக்கல சித்தப்பாவங்க. எப்ப உதவி கேட்டாலும், அன்பாலயத்துக்கு அரிசி கேட்டாலும் உடனே செய்யக்கூடிய ஒரு வள்ளல் பெருந்தகை சேங்கமாறன் சித்தப்பா பாதத்தை வணங்குறேன் எம்கேஆர். ரொம்ப நன்றிப்பா, கண்டிப்பா. ஏன்னா பசித்தோருக்கு உதவி செய்கிற அத்தனை பேருமே நான் வணங்கக்கூடிய 18ஆம் படியானுக்கு அப்புறம் நான் வணங்குவேன். அவங்க தான் உண்மையிலேயே கருணை. அது யாராக இருக்கட்டும் எனக்கு தேவை கிடையாது. ஏன்னா இந்த இடத்துல இவ்வளோ கூட்டம் கூடுது. இங்கே வர இந்நேரத்தில் போன் வருதுன்னா கப்ளிங் தானே. இந்நேரத்தில் என்ன ஆமா ட்ரம்மு மயன் போன் வருது. இங்கே வர எங்கள் அண்ணனத்தை என்னை கவனி, யார் அத்தாச்சி அடிக்குதா? இல்லை, ராங் நம்பர். ஸ்மால் கப்ளிங் தான், சீமக்கர் அடிப்பு. உலகத்தில் எல்லாத்தையும் கூப்பிட்டு சத்தியம் பண்ண விட்டோம்னு இவன் மனைவியை தவிர யாரையும் கஜான்னா எவனும் சத்தியம் பண்ண மாட்டேன். அதுக்காக தெரியக்கூடாது. ஆனா இளைஞர்களுக்கு அதுவும் கிடைக்கல. இந்தா இவனுக்கெல்லாம் சுத்தமா கிடைக்காது. ஒல்லி பேக்ஸாட்டேன். என்னப்பா ஏன்ட்ட வந்து போட்டோ எடுத்துட்டு ஒருத்தன் உள்ள கொட்டாய்க்குள்ள கேட்குறேன், அண்ணே எம்கேஆர் அண்ணே ஒரு செல்ஃபி எடுத்துக்கிறவா? எடுத்துக்கப்பான்ட்டேன். கிரிச்சுன்னு எடுத்துட்டு போயில இருந்தா கொடு அப்படின்ட்டேன். இதுல என்ன தெரியுதுன்னா, என் தம்பிகளுக்கெல்லாம் ஒரே ஒரு விஷயம், தீய பழக்கத்துக்கு அடிமையாகாதீங்க. கரெக்ட். அவன் மூத்திரத்தை குடி. அவன் தாண்டா தீய பழக்கத்துக்கு சங்க தலைவரே வந்தேன். அடிச்சு விட்டான் பாரு, சரின்னேன்ட்டேன். ஒரு ஊர்ல அப்படித்தான், தம்பி கணேஜ் போல போடக்கூடாதா, புற்றுநோயை உண்டாக்கும், உதட்ட பொத்து புறம்ட்டேன். அழுதுட்டேன். அழுதுட்டு உள்ள வந்து, ஏனே நீ சொல்றதுனால இனிமே நான் கணேஜ் போல போட மாட்டேன், பூலிப்பு வைக்கலாமான்ட்டேன். அப்ப ஒரு கெட்ட வளத்தை மறக்கிறதுக்கு உன்னை தொடர வேண்டும். ஆனால் எந்த கெட்ட வழக்கம் இல்லாம ஒரு மனுஷன் வாழ முடியுமா தம்பி? நக்கல் இதெல்லாம் பேசாம வாழ முடியாதா? வாழ்ந்தார்கள். இங்க இருக்கிற அந்த பெரியவங்க எல்லாம் வெள்ளச்சட்டை போட்டிருக்காங்க இல்ல, இவங்க யாரு? அவர்கள் தான் நம்மளுக்கு வழிகாட்டியான மூத்தவர்கள். அவங்க இல்லைன்னா நம்ம கிடையாது. அப்ப மரியாதை இருந்துச்சு. பெத்த தகப்பேன் எங்க அப்பா எல்லாம் என்னை நினைச்சு அடிப்பார். மாடு சரியா உழவுக்கு போலேன்னு என்னை வந்து தார்க்கம் போட்டு அடிப்பார். எங்க அம்மா எதுக்கியா போட்டு அடிக்கிற? மாடு அட்டம் சாய்க்குதுடி, என்னை போட்டு அடிப்பார். எங்க அம்மா சோற கொலைய வச்சதுக்கு என்னை போட்டு அடிப்பார். அவளை பயந்தோம். யாருக்கு?
பெத்ததாய் தேவனுக்கு பயந்து நடந்தோம். இன்னைக்கு நான் உலகத்துல ஒரு கோமாளியா நிக்கிறேன். அதே உண்மை. இதுல பெருமை மசர்லாம் கிடையாது. இப்ப யாராவது பெத்த தகப்பேன் மயனை கூப்பிட்டு சொல்றாரு, ஏய் வண்டியில 9 மெதுவா போடா, ஹெல்மெட் போடுறா, காவல்துறை ஐயா பிடிப்பாங்கடா, ஏய் இப்படித்தான் போவேன், என்ன செய்வேன், சத்துன்னு ஒரு அடி அடிச்சு விட்டார். மறுநாள் காலையில் அவங்க அப்பாவை அடியால் சேர்த்துட்டேன். எங்கள் அப்பாவை வெள்ளிக்கிழமை போட்டு தள்ளிடணும்டா. என் கண்டாலுமே அவன் வயசுக்கு என்னை அடிக்கிறேன். எந்த அளவுக்கு இருக்கு இந்த உலகமே? காதலை நம்பி காதலிக்காத ஆள் இருக்கீங்களா? காதலிக்க ஆள்லாம் கை தூக்குங்க. இப்பதானே நம்ம ஆள் நல்லவனா மாறுவேன். தூக்க முடியாது, வீட்டில் போட்டு விட்டுருவாங்க. உன் மையன் நேற்று பார்க்குறேன் திருப்போணத்தில் இப்படி தூக்குறேன், கண்டிச்சு வைன். ஆனால் காதலனும் காதலையும் பார்க்க வேண்டும் என்றால் எல்லாருமே தேட்டருக்கு போங்க, அழகர் கோயில் மாதிரி கோயிலுக்கு போங்க. அங்கே பார்த்தா முதல்ல குரங்குதான் புதறக்குள்ளேருந்து ஓடியாரும். இப்போ எவனை பார்த்தாலும் குரங்கு மாதிரி மாசுக்க போட்டு இப்படியே நிற்கிறாங்க. அன்னைக்கு நான் அழகர் கோயில் போயிட்டு தீர்த்தாடிட்டு இறங்கும் போது ஒன்றுக்கு இருக்க இறங்குறேன், சட நடந்தே ஒரு புள்ள தலையிலே அடிச்சிருக்கேன்னு தெரியல. அது பாறைக்குள்ள கடந்து எந்திரிக்குது. என்னன்னு பார்த்தா அந்த பிள்ளைக்கு வயசு 15, அவனுக்கு 27 வயசு. ஒரே ஒரு விஷயம், அவங்க பார்ப்பாங்க இவங்க பார்ப்பான்னு நினைக்காதீங்க அன்புறவர்களே. உங்க குடும்பத்தையும் உங்க குழந்தைகளையும் நீங்கள் முதல் கண்காணித்து பாருங்கள். உங்களுக்கு நீங்க தான் பாதுகாப்பு. எவ்வளவுதான் உழைக்க முடியும்? யார் சொல்ற, யார் கேட்கிறா? தொங்காசு கிடையாது. இதை ஒன்று சொல்லிவிட்டேன், நான் தொங்காசுன்னு சொல்லிவிட்டேன். அக்னி சட்டி எடுத்து போகும்போது கூட பின்னாடி 2 பேரும் அதையும் சொல்லிட்டு போறேன். ஆனா தீச்சட்டி என்பது என்ன? அதற்கு மறுவேறு பூச்சட்டி. தீச்சட்டி எடுக்கிறது பெருசு கிடையாது. அப்பெல்லாம் பார்த்தா எனக்கு தெரிஞ்சு தீச்சட்டி எடுக்கும் போது வேப்பங்குலையே இருக்காது. பக்தியோட சட்டி ஊரா இப்படி தூக்கிட்டு போகுங்க. மறுநாள் பார்த்தா கை ஊரா எண்ணெயை போட்டு படுத்து கிடக்கும். இன்னைக்கு தீச்சட்டி எடுக்கிற ஆளு 12 குலை வேப்பங்குலையோட எடுக்கிறேன். சில ஊர்ல பார்த்தா சுடுமடை குட்டி. இதுல தீச்சட்டி எடுக்கிற ஆளுங்க இந்த இளைஞரை எடுக்கும் போது அவங்க அப்பத்தா காலி பண்ணிடுறான். அவன் அருளோட சூடு தாங்காம இப்படி போறேன். அவங்க அப்பத்தா ஒண்ணு மன போக விடணும், இல்லை நிக்க விடணும். முன்னாடி மறைச்சுக்கிட்டு சாமி ஆடுது. அது ஏன்டா முண்டை நீர்மல் அடி அடிக்கிற என்ன? அவன் சூடு தாங்காம நின்றேன். இது விடமாட்டேன்னு தீச்சட்டி எடுத்தது நைட்டு 7 மணி, அவன் செலுத்தினது 3 மணி, 1/2 கிலோமீட்டர் தான். ஆனா உலகத்திலே பக்தியோடு யாரு ஒரு மனதோடு சாமி கும்பிடுறீங்களோ அவங்களுக்கு தெய்வம் கண்டிப்பாக காட்சி கொடுக்கும். இந்த கூட்டத்தில் ஒரு அம்மா அண்ணாங்களே சாமி, உண்மையிலே அது பாண்டிமுனி அதானத்தா? அது சாமி இறக்கி விட முடியாது. இப்போதான் உள்ள ஃபில்டர் பண்ணியிருக்கேன். இரு, இதுல என்ன பண்ணிவிட்டேன், ஒரு இந்திக்காரன் என்ன பண்ண பானிபூரி ஓட்டேன் ஒரு ஊர்ல. ஆளுக பூரா ஆடின உடனே அவன் ஆடிட்டேன். நான் கேட்டேன், நீ எதுக்கு ஆடின? எல்லாரும் ஆடுதும் நானும் ஆடுறேன் அப்படின்ட்டேன். அது என்னப்பா உனக்கு பிரச்சனை?